இயேசுவின் நாமத்தினால இந்த டெய்லி மன்னாங்கிற கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி இன்றைக்கும் உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நாம் இணைந்து தியானிக்க போகிறோம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. தேவனாகிய கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகிறார். எப்போ அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, யூதர்களுக்கு போய் இயேசுவை குறித்து அவர் பக்தி வைராக்கியத்தோடு பிரசங்கிக்கும் பொழுது, யூதா ஜனங்கள் பவுலுக்கு விரோதமாக எதிரடியாக பேசினார்கள். அவர்களை அவர் விட்டுட்டு அந்த இடத்தை விட்டு எழும்பி வருகிறார். எழும்பி வந்து இதே அதிகாரத்தில் வாசித்து போகும் பொழுது, ஜப ஆலய தலைவனாக கிறிஸ்பு என்பவனுடைய வீட்டில் போய் தங்குகிறார். அந்த இடத்துல தங்கி இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க. அன்றைக்கு ராத்திரி இயேசு அவருக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ மௌனமா இருக்காத, எல்லாரும் உன்னை எதிர்த்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீ மௌனமா இராத, தைரியமாய் பேசு, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டான், ஒருவனும் உன்னை அடிக்க மாட்டான், உன் மேல கை போட மாட்டான் என்பதாக இயேசு பவுலுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களை பார்த்தும் இயேசு இதுதான் சொல்றார். மௌனமாயிராத, தைரியமாய் பேசு, ஒருவனும் உனக்கு தீங்கு செய்வதில்லை. யாரை பற்றி பேசு அப்படின்னா, உன்னை பற்றி அல்ல, ஏதோ சரித்திரங்களை பற்றி அல்ல, இயேசுவை பற்றி பேசு. மௌனமா இருக்காத. இயேசு எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறாரோ, இயேசுவை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறோமோ அங்கு விடுதலை உண்டாகும். இயேசுவை பற்றி பேசும் பொழுது சமாதானம் உண்டாகும். இயேசுவை பற்றி பேசும் பொழுது நித்திய ஜீவன் உண்டாகும். ஆகையால மௌனமா இருக்காதீங்க. எதிரடியாக எழும்பலாம், நமக்கு எதிர்ப்புகள் வரலாம், நம்மை குற்றப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம். ஆனாலும் டோன்ட் பி சைலண்ட். மௌனமா இருக்காத, தைரியமா இயேசுவை பற்றி பேசுங்க. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் ஒருவனும் தீங்கு செய்ய மாட்டான். அல்லேலூயா. நீங்க இயேசுவை குறித்து பேச பேச அந்த இடத்துல ரட்சிப்பு உண்டாகும். அட்மாஸ்பியர், சூழ்நிலை எல்லாம் மாற ஆரம்பிக்கும். அதனால மௌனமா இருக்காதீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல அல்லது உங்க குடும்பத்துல, உறவினர்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில இயேசுவை குறித்து பேசு. இயேசு என்கிற நாமத்தினால சமாதானம் உண்டாகும். இயேசு என்கிற நாமத்தினால சுகம் உண்டாகும். ஆகையால பயப்படாமல் நல்ல தைரியமாக இயேசு உங்க வாழ்க்கையில செய்த அற்புதங்களை குறித்து பேசுங்க. இயேசு உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து பேசுங்க. நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு விரோதமாய் ஒருவனும் தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சுமன்லாமா? பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களை பற்றி நாங்கள் தைரியமாய் பேச, மௌனமாய் இராமல் பேச கிருபைத்தாரும். எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமலே பண்ணுவீராக. இந்த வசனத்தை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.